அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி மாநில தகவல் தொழில்நுட்ப ஆசிரியரின் துணை செயலாளர் அருமை தோழர் அருண் பாரதி அவர்கள். அன்பார்ந்த புலிக்குரடு பகுதி வாழ் மக்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, என் அருமை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். இயற்கையை காப்போம், வரலாற்றை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் இப்போ ஒரு தெருமுனை கூட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஒரு 4 வாரங்களாகவே ஒவ்வொரு பகுதியிலையும் நாம் இந்த தெருமுனை கூட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைப்பை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி 2010 துவங்கப்பட்டு அரசியல் களத்திலே வந்து முதல்ல 2016 தான் தேர்தல் அரசியலுக்குள்ள வரும். அதுக்கு முன்பு அதிமுக சார்பு நிலை அப்படின்னு ஒரு 2-3 ஆண்டுகள் முடிந்து முழுமையாக இந்த அரசியல் களம் என்று முடிவெடுத்த பிறகு தனித்துத்தான் களம். அண்ணன் அடிக்கடி சொல்வார், சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல்லாம், சண்டை என்றைக்குமே தனிச்சு தான். உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டுலாம் நான் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டுலாம் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் என்றால் யாரு கூட சேர்றது நீங்களே சொல்லுங்க அப்படிம்பாரு. கேள்வி கேட்டாங்கன்னா நிருபர்கள் கேட்பாங்க, யாரு கூடயாவது சேர்ந்து ஒரு 4 சீட்டு 10 சீட்டு ஜெயிச்சு உள்ளே போயிடலாம்ல, உள்ளே போய் என்ன பண்ண சொல்ற? இங்கே இருக்கக்கூடிய அநீதிகளுக்கெல்லாம், இங்கே நடக்கக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவே இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் தான். அப்போ அவங்க கூடயே போய் கூட்டணி சேர்ந்து எப்படி நீங்கள் இதை சரி செய்வீர்கள் என்கின்ற அடிப்படை கேள்வியை 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு மேடையிலும் முழங்கி வருகிறது நாம் தமிழர் கட்சி. என் அருமை சொந்தங்களே, ஒரு கட்சி ஒரு தேர்தல், முதல் தேர்தலில் 1.1 விழுக்காடு 4.5 லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்ற ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் காணாம போயிடணும், அல்லது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணிக்கு போய் கலந்து கரைஞ்சி போயிடணும். ஆனால் விதிவிலக்காக, விதிகளுக்கெல்லாம் மாறாக ஏற்றத்திலேயே போய்கொண்டிருக்கிறது. என் அருமை சொந்தங்களே, 1.1, 3.8, 6.8, கடைசியாக 8.2 அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக எங்களை மாற்றி நிறுத்தி இருக்கிறீர்கள். என் அருமை சொந்தங்களே, உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். மக்கள் பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறார்களா? ஆம், செலுத்துகிறார்கள். ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்குத்தான் வாக்கை செலுத்தினார்களா என்பது அவரவர்கள் மனசாட்சிக்குத்தான் தெரியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே புலிக்குரடு பகுதிக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 2022 தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் தலைவராக இருக்கின்ற போது இந்த புலிக்குரடு இங்கே நமக்கு பின்னாடி உள்ள போனீங்கன்னா புலிக்குரடு சாலையே கிடையாது. இங்கே வாழ்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றது. கடந்த 80 ஆண்டுகளிலிருந்து 100 ஆண்டுகளை தொடப்போகிறது என்று நினைக்கின்றேன். சாலை கிடையாது, சாலை வசதி கிடையாது, அங்கே ஒரு மின்விளக்கு வசதி கிடையாது. இந்த மெப்ஸில் வேலை பார்த்துட்டு வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் என்று இப்படி போனால் இது மலை பக்கத்தில் மலை இருக்குது. இரவு நேரங்களில் பாம்பு வரும், பூரா வரும், பள்ளி எல்லாம் வரும். இதை கடந்துதான் போகிறார்கள் அத்தனை மக்களும். இதே திராவிட கட்சிகளுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள். இந்த இடத்திலிருந்து போனவர் தான் ஐயா TR பாலு. அவர் பேர்ல இன்னைக்கு எத்தனை கப்பல் இருக்குது? கப்பல் கம்பெனி முதலாளி. அவர் மகன் இன்னைக்கு சாராய கம்பெனி நடத்துறாங்க. சிந்திச்சு பாருங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாராயங்காட்சி விற்கிறவன், ஊரை அடித்து உலையில போடுறவன், இங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்லேருந்து அத்தனை பேரும் ஒருத்தனாவது கை சுத்தம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு மேடையை போட்டு பேசுவியா? உங்களுக்கு அருகதை இருக்குதா? இந்த இடத்துல நான் சவால் விடுறேன். நல்ல
ஆண்மகன் சரியான உடன்பிறப்பு இங்க ஒரு மேடையை போட்டு நீ பேசு, நான் ஊழல் செய்யல, லஞ்சம் பெறல, எதுவுமே நாங்கள் சரியாகத்தான் செஞ்சோம் என்று ஒரு ஆள் இங்கே மேடையை போட்டு பேசிருங்க பார்ப்போம். நாங்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டுகளை மறுத்து பேசுங்க பார்ப்போம். நான் சவால் விடுறேன். என் அருமை சொந்தங்களே, சாலை போடுறாங்க, சாலை எனக்கு நான் பார்த்து இந்த புலிகோடு நான் ஒரு 4-5 வருஷமா பார்க்குறேன். இந்த சாலை எவ்வளவு உயரம் வளர்ந்துருக்குது, இந்த வீடுகள் எவ்வளவு பள்ளத்துக்கு போயிருக்குது. ஒரு அடிப்படை அறிவு தானே இது. இதுக்கு பெரிய இன்ஜினியரிங் படிப்பு படிச்சுட்டு வரணுமா? கொஞ்சமாவது மண்டையில் மூலன் ஒரு உறுப்பு இருக்கிறவன் செய்யற செயலா இது? ஏன்னா வெக்கம் இல்லைடா. எது காசுன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? காசு கிடைக்கும்னா என்னத்தையா ரோடு கான்ட்ராக்ட் போடு, இந்த பக்கம் அதை போடு, கொண்டு போய் எங்கேயாவது போட்டுருப்போ. என்ன நடக்குது இந்த நாட்டில்? என்ன பெரிய மாநகராட்சி? மாநகராட்சியாக மாறியதனுடைய விளைவு என்ன? நாம் சந்தித்தது என்ன? சொத்து வரி உயர்வு, வேற மின் கட்டண உயர்வு. இதை தாண்டி நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சா? நீங்க சிந்திக்கணும் என் அருமை சொந்தங்கள். அத்தனை பேரும் நீங்கள் எங்களை கைவிட்டு விட்டீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த புலிக்கோடு பகுதியில் 32வது வார்டுல 6 பூத்து வருது, 5 பூத்து 6 பூத்துன்னு நினைக்கிறேன். அத்தனை பூத்துலையும் கிட்டத்தட்ட 4 பூத்துல 100க்கும் அதிகமான வாக்குகளை எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். 112 வாக்கு, 104 வாக்கு, 95 வாக்கு அப்படின்னு வாரி வழங்கி இருக்கிறீர்கள். நாங்க ஒண்ணுமே தரல, உங்களுக்கு காசு தரல, பணம் தரல, பரிசு பொருள் தரல, எதுவுமே தரல. நான் வந்தா 2000 தருவேன், உனக்கு மிக்சி தருவேன், கிரைண்ட், எதுவும் நாங்க சொல்லல. நாங்கள் வந்தால் உங்களுக்கு மதிப்பு மிக்க வாழ்க்கையை நாங்கள் தருவோம். நீங்கள் தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குவோம். எங்களிடம் கனவு இருக்கிறது, அதை செயல்படுத்தணும். நீங்க வாய்ப்பை தரணும். நீங்க தான் சிந்திக்கணும். இவங்களை பேசி பிரயோஜனமே கிடையாது. இவங்க மாற மாட்டான். இவர்கள் ஊறி திளைத்து விட்டார்கள். எவ்வளவு பேசு, சேத்துல பிறண்ட பண்ணி மாதிரி இருப்பான ஒழிய ஒரு தனு மாற மாட்டான். மாற வேண்டியது நாம் தான். மானமுள்ள தமிழ் சொந்தங்கள், ஆதி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி இது. நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்மள ஆதி திராவிடன்ட்டான். ஆதியில ஏதுரா திராவிடன் கேட்டா பதில் இல்லை. ஆதி தமிழர்கள் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. 69% இடஒதுக்கீடுல 18% இந்த ஆதி தமிழர்களுக்கு தான் எஸ்சி, 1% மலைவாழ் மக்கள் எஸ்டி, 19% மொத்தம் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் சேர்த்து 19% இடஒதுக்கீடு இருக்குது. என் அருமை சொந்தங்களே, இவங்க பண்ண கூத்து என்ன பார்த்தீங்களா? தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு அருந்ததி இன மக்களுக்கு உள் இடஒதுக்கீடுன்னு கொடுத்தாரு கருணாநிதி. எங்க கொடுத்தாரு? இந்த 18% விழுக்காடு இருக்கு இல்லைங்களா, இந்த எஸ்சி பறையர்கள் உட்பட கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான தமிழ் குடிகள் அந்த பட்டியலில் வர்றாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட். முதல்ல இந்தியாவில் பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகளே இவங்க தான். அதனால தான் அது ஷெட்யூல் காஸ்ட். மற்ற நம்மெல்லாம் நான் ஷெட்யூலு. ஆனா இங்க என்ன சொல்றீங்க? அவன் எஸ்சி, அவன் எஸ்சி. டேய், நாட்டிலே முதல்ல பட்டியல் படுத்தப்பட்ட மக்களே இவங்க தான். ஆனா இவனை இன்னும் கீழே வச்சிருப்பான். கடைசி வரைக்கும் என்ன செய்வான்? கோட்ரு வாங்கி தருவான், பிரியாணி வாங்கி தருவான். நம்மளும் வெக்கம் இல்லாம, மானம் சூடு சொரணம் எதுவும் இல்லாம அவன் கொடுக்கிற காசுக்காக போறோம். சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை தரம் இன்னும் இப்படியே தான் இருக்கிறது. இங்கிருந்து போன டிஆர் பாலு, இங்கிருந்து போன மற்ற அமைச்சர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க யோசிங்க. நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு யோசிங்க. இதே தாம்பரம் மண்ணில் தான் தோழர் ஜீவானந்தம் வாழ்ந்தார். எத்தனை பேருக்கு நமக்கு ஞாபகம் இருக்கு? மூட்டை கட்டிட்டு வந்தாருங்க. கட்சியில பணம் தராங்க, வசூல் பண்றாங்க, கட்சி நிதி வசூல் பண்றாரு. மூட்டை கட்டிக்கிட்டு வர்றாரு. நம்ம செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல இறங்குறாரு. பசிக்குது, கபகபகன்னு பசிக்குது, வயிறு பசிக்குது தோழருக்கு. என்ன செய்வது? இறங்கினார். பக்கத்தில் ஒரு தோழர் வந்தார். தோழர் ஒரு டீ சொல்லுங்கிறார். டீயை வாங்கி குடிக்கிறார். இன்னொரு டீ சொல்லுங்க, ரொம்ப பசிக்குது. இன்னொரு டீயை வாங்கி கொடுக்கிறார். டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பும் போது, தோழர் என்ன தோழர் இவ்வளோ பெரிய மூட்டை வச்சிருக்கிறீங்க? ஒன்றுமில்ல, கட்சிக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க, அதுதான் எடுத்துட்டு போய் கட்சிக்கு கொடுக்க போறேங்கிறார். தோழர், பை நிறைய பணம் வச்சுக்கிட்டு பசிக்குதுன்னு 2 டீயை என்கிட்டேருந்து வாங்கி குடிக்கிறீங்களே, அதுலேருந்து எடுத்து நீங்க சாப்பிட்டுருக்க கூடாதா என்று கேள்வி கேட்டார் இன்னொரு தோழர். ஐயோ, அது கட்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதி, அது நான் கை வைக்க கூடாது.
அந்த மாதிரி ஆள் உளவிய மண்ணுங்க இது. இந்த மண்ணு எப்படிப்பட்ட மண், எப்படிப்பட்ட மக்கள். இந்த மக்களுக்குள்ளே வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் மறந்துட்டு மானங்கெட்டு போய் இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு, நாங்க தான் பெரிய ஆளு, நாங்க தான் பெரிய கட்சி. என்ன பெரிய கட்சி? நீ என்ன பெரிய, வாயில நல்லா வருது, மேடை நாகரிகம் கருதி நான் அதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் எந்த பின்புலமும் கிடையாது. நான் இங்க நின்று பேசி கொண்டிருக்கின்ற அருண் பாரதி ஆகிய நான், என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் ஒரு 2 ஆண்டுகள் இங்க இந்த பகுதியில இந்த ஒரு முன்னெடுப்பு செய்தோம் எங்கள் கட்சி சார்பா. அத்தனை 200 குடும்பங்கள்ட்டையும் வீடு வீடா போய் கையெழுத்து வாங்கி மனுவை தயார் பண்ணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா SR ராஜா கிட்ட கொடுத்தோம். இதே மண்ணின் மகள் நம்முடைய மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன், அந்த பொண்ணுகிட்டையும் போய் கொடுத்தோம். அம்மா நீ மண்ணின் மகள்மா, உனக்கு நான் சொல்லி புரியணும் இல்லை, இந்த இடத்தினுடைய சிக்கல் உங்களுக்கு தெரியும், தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள். அண்ணா நிச்சயம் செய்கிறோம், நிச்சயம் செய்கிறோம். நாங்கள் அந்த பொண்ணு கூட சொன்னாங்க, மேயர் கூட. நாம கொடுத்துட்டு வந்து 1.5 வருஷம் ஓடிடுச்சு. அப்புறம் ஒரு தடவை ரோடு போடுறேன்னாங்க, அப்புறம் என்னென்னோ பண்ணாங்க. இப்போ கடைசியாக வந்த செய்தி என்ன தெரியுங்களா? நமக்கு இங்கே ரோடு போடுவதற்கு அனுமதி வழங்கி விட்டார்கள். இப்போ எப்போ போடுவான்? இந்த தேர்தல் வரும்போது போட்டுருவான். இது பல பேர் பல முயற்சி நடந்திருக்குது. அதில் நாம் தமிழர் கட்சியும் ஒரு 2-3 முறை முன்னெடுத்திருக்கிறோம். பல அரசியல் தலைவர்களை சந்தித்து நாம் மனு கொடுத்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், ஆதி திராவிடர் நடுநிலை பள்ளி, நான் இங்கே ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு மனிதரை அழைச்சிட்டு வந்தேன். அவர் வந்து பார்த்தாரு, என்ன இப்படி இருக்கு. அவர் 50,000 செலவு பண்ணி ஃபுல்லாக சுண்ணாம்பு அடித்து கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு RO வாட்டர் போட்டு கொடுத்தாருங்க. இதெல்லாம் இங்கே செய்திருக்கிறோம். என் அருமை சொந்தங்களை, நாங்கள் இன்னும் அதிகாரத்துக்கு வரல, ஆனால் நோக்கம் இருக்குது. எங்கள் அண்ணன் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லாமல் போவார். ஆனால் நாங்கள் வைத்திருக்கிற தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் இல்லாமல் போகலாம், இன்னொரு தலைமுறை வரும், இங்கே நின்று கூட்டம் போட்டு பேசும். எல்லா மாயையும் தாண்டி வருவோம் நாங்கள். நீங்கள் இந்த சினிமா கவர்ச்சி இதெல்லாம் விடுங்க. விஜயெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனைங்க, கரூர் பிரச்சனை, ஓடி போயிட்டானே ஒரு பிரச்சனை. இதே போல எங்கள் அண்ணன் 2016 காவிரி மீட்பு போராட்டம் நடத்தும் போது ஒரு பையன் உணர்ச்சி வசப்பட்டு, இன்னைக்கு நாங்கள் கொண்டாடுவோம் அந்த பையனுடைய நினைவு தினத்தை, காவிரி செல்வன் என்று விக்னேஷை நாங்கள் கொண்டாடுவோம். அந்த பையன் உணர்ச்சி வசப்பட்டு தன் மீது தீயை வைத்து கொண்டு இறந்து போயிட்டான். கடும் விமர்சனம் எங்கள் அண்ணன் மீது. நீங்கள் உணர்வுகளை தூண்டுகிற விதையில் பேசியதால் தான் இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சுனார். அந்த இடத்துல நின்று எல்லார் கேள்விக்கும் பதில் சொன்னார், அதை ஆற்றுப்படுத்தினார். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவரிடம் ஆற்றுப்படுத்தி நடந்து இன்மேல்ட்டு தவறு நடக்காதுன்னு சொல்லி அதை சரி செய்தார். அப்போ மீண்டும் பேசும்போதெல்லாம் என்ன சொல்வார்? இந்த இனத்திற்கு போதும் போதும் என்கின்ற அளவுக்கு உயிரை கொடுத்து விட்டாங்கப்பா, நீ உணர்வை கொடுத்து வா, தமிழன் என்கின்ற உணர்வை கொடுத்து வான்னு தான் கேட்பார். சிந்திச்சு பாருங்க. நிறைய செய்திகள் பேசணும், நிறைய பேச வேண்டிய நிறைய பேர் இருக்கிறாங்க. என் அருமை சொந்தங்களை, சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள். ஒரே ஒரு விஷயம்தான் நம்மக்கிட்ட இருக்குது, சிந்தனை என்கின்ற 6ஆம் அறிவு படைக்கப்பட்டதே அது ஒன்றுக்காகத்தான். மற்ற உயிரினங்களுக்கும் நமக்குமான வேறுபாடே அது ஒன்று தான். சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க. விவசாயி சின்னத்திலே உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை செலுத்துங்கள். எவனும் இதை சொல்ல மாட்டான். மதிப்பு மிக்க வாக்குகள், மதிப்பு மிக்க வாக்குகள் அவன் காசு கொடுத்து வாங்குவான். நாங்கள் உளமாற உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை மதித்து உங்களை கேட்கின்றோம். இது உங்கள் தார்மீக கடமை. நீங்கள் உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை விவசாயி சின்னத்திலே செலுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் எங்களை உள்ளே அனுப்புங்கள். என் அருமை சொந்தங்களை, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி திரு அருண் பாரதி அவர்கள்.